விடாமுயற்சி படம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி அப்படி நம்மள சொல்லணும்னு ஆசை. உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது மாங்காய் மடையன்னு. 2 வருஷம் கழிச்சு தலைவன் படம் வருது. நாங்க அப்படி என்னெல்லாம் உன்னை எதிர்பார்ப்போம். உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? ஏன் இப்படி வந்து என் கழுத்தா இருக்குறீங்க? நீ வந்து அந்த படத்தை பத்தி நாங்க 2 வருஷம்னா பேசண்டா, 2 மாசம் அப்படி ஒரு படத்தை எடுத்துறோம். ட்விஸ்டிங் மேல ட்விஸ்ட். இந்த படத்துல நம்ம லாஸ்ட் வர த்ரிஷாவை தேடி த்ரிஷாவை கண்டுபிடிச்சிடலாம். ட்விஸ்ட் எப்படி, அந்த ட்விஸ்ட கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கதையை தான் கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. அவரு என்னடா செய்வாரு, அவரு தரமா நடிச்சுட்டாரு. அவருக்கு உண்டான வேலை அவர் வேற லெவல்ல நடிச்சு கொடுத்துட்டாரு. மியூசிக்ல அனிருத் வேற லெவல்ல போட்டு தந்துட்டாரு. உன் வேலை கதையாவது நல்ல கதையை சொல்லி நல்ல படம் தான் எடுக்கணியான்றா. அவர் என்னடா அவரு நடிச்சுட்டாரு. வேற லெவல் ஆக்டிங் தரமா இருந்தது, எல்லாம் சூப்பர். ஆனா கதை தான் இல்ல. எப்படிதான் கண்டுபிடிக்காங்களா? நாங்க ஒன்றை என்னடா நாங்க ஃபேமிலியை கண்டுபிடிக்கையாடா சொல்லுவோம், இல்லடா லவ்வ கண்டுபிடிக்க சொல்லுமா, லவ்வரை தான் கண்டுபிடிக்க சொல்லுவோம். எங்களுக்கு தலைவன் வந்தானா நாங்க கத்திக்கிட்டு எங்க ஃபேன்ஸுக்காண்டி ஒரு படம் எடுங்கடா. என்னதான் படம் இவங்கதான் இப்படி எடுக்காங்களா? தலைவன் தான் போய் மாட்டிதானா எனக்கே தெரியல. கதை படம் எடுக்க திருட்ட ஏன்டா வாரிங்க தேட்டர். ஓ என்ன சொல்ல, கதையும் இல்ல படமும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா பாரு, ஃபேன்ஸுக்காண்டி கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கலாம். வேற லெவல் சம்முன்னு இருக்கு, கண்டிப்பா பாருங்க. வேற வழி இல்ல.